ஒரு தடவை யானை கல்ல கட்டிட்டேன், இன்னொரு தடவை கட்டணுமே, யானை நிப்பாட்டணுமே, என்ன பண்றது? பக்கத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கொசு குண்டில கட்டி விட்டேன். 6 மாசம் ஆனாலும் யானை அசையாது. 4000 நம்ம விட்டு 500. கண்ணீரே வருதுடா சாமி. கொசு குண்டில கட்டினோடனே கொசு சும்மாவா இருந்துச்சு, பறக்க ஆரம்பிச்சிச்சு. சும்மா இருந்துச்சு, யானையை தூக்கிட்டு பறக்குது. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன விரத்தவா? 4000 நம்ம விட்டு 500. அட தாரடா, அதை வேற சொல்லிட்டேன். பறந்து போது நான் பின்னால நடந்து ஓடி வரேன், அது பறந்து போது நான் நடந்து ஓடி வரேன். என்னைய பார்த்துச்சுல கொசு, திரும்பி பார்த்துல என்னைய பார்த்த வயதுல கொசு ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. ஐயா, யானை தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருக்குமே, யார் இறங்கி தூக்குனது? கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்புன்னு நனையுதா? என்ன பண்ணுது? ஜெயிக்க போறோம், 4000 நம்ம ஓட்டு. நெஞ்சு வலிக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நெஞ்சு வலிக்க, ஐயோ அது குஞ்சுரா. நெஞ்சு இங்க இருக்கா? எனக்கு 108க்கு போன போட்டுறா. 108க்கு போன் போடுறேன், வண்டி வரும், கூட்டிட்டு போறேன், செக் பண்ணி பார்த்து அவங்களே சொல்லிடுவாங்க. முடிஞ்சு வச்சுனா நல்ல வார்த்தையா சொல்லுங்க. ஆமா, 108க்கு நம்பர் சொல்லுங்க. 108 தான்டா. அட நம்பரை சொல்லுங்க. சரி 108 தான். ஐயோ நம்பரை சொல்லுங்க. நெஞ்சு வலி கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் பொறுத்துங்க. 1 போடு. 1 போட்டேன். 0 போடு. போட்டேன். 8 போடு. போட்டேன். அவ்வளவுதான். இன்னும் 7 நம்பரு. 10 நம்பர் போட்டா தானே வண்டி வரும். நான் காப்பாத்துறேன், கொஞ்சம் பொறுங்க. வலிக்கல போ. அப்படி சொல்லப்படாது. வலிக்கல போடா. நம்பர் தெரியாதா? தெரியாதுன்னா தெரியலன்னு சொல்ல முடியானே. சாமி உங்களுக்கு தெரியுமா? ஆத்தாடி, உலகத்திலேயே 108க்கு 10 நம்பர் கேட்டவன் ஒரு ஆள் தாண்டா. ஆரம்பத்திலே 1000 ரூபா தரங்கும் போது 500 ரூபா அப்படின்னு கேட்டும் போதே நினைச்சிருக்கணும் நான். யூ கண்டினியூ. ஐயா, நான் கட்டின கூட பணம் கூட வேணாம், என்னை ஆள விடுங்க சாமி. அவன் விட மாட்டான். இன்னைக்கு காசு அவ்வளவுதான், கோவிந்தாதான். கொசு தூக்கிட்டு ஓடுது. இப்ப பாரு, நான் பின்னால ஓடினேன், போய்கிட்டு இருக்கு, அதனால தாங்க முடியாம கொசு குண்டி வந்து யானை கீழே விழுந்து. அப்படியா இறுக்கி கட்டுறது? கொஞ்சம் லூசா கட்டுறது இல்ல? 4000 நம்ம விட்டு 500. சரி, யானை எடுக்கலாம்னு கீழே வர்றேன், கோழி ஓடி ஓடுது. அதுதான் வந்துருச்சு. வந்துருச்சா? சேவல் ஓடுது. உடனே யானையை போய் எடுக்க போறேன். என் மையன் இளையவன் யானையை தூக்கி மூக்கு ஓட்டைகள் நுழைச்சு. அவன் ஒரே நேரத்தில் 5-6 யானை உள்ளதல்வா, இது ஒரு யானை. 4000 நம்ம விட்டு 500. ஐயா, அதுக்கு மேல நான் வந்துட்டு உங்க 2 பேரையும் பாத்துட்டியா? அப்பாடா, இல்ல இதுவரை நாங்க ஏதாவது போயிட்டு சொல்லலாமா? எப்படா சொல்லுவீங்க? வெற்றி. ஏய் இங்க வா. என்ன உங்களை பார்த்தேன்னு முடிச்சிட்டேன்னு சொன்னா வந்து மாத்தாச்சுனா முடிஞ்சு வச்சுல. உங்க கதையை முடிக்காம நான் முடிக்கிறேன். முன் ஜென்மத்துல நான் மன்னர், நீ மந்திரி, ஒரு காவலர். பஞ்சம் போயிருச்சு. ஆமா, 4000 ரூபாய் கடன் கேக்குற. யாரு? நீ. ஆமாங்க, நான் போய் நாடகத்தை ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1000 ரூபாய் கம்மியா இருக்குன்ட்டு நீங்க 4000 வாங்கிட்டு வரலையா? போன ஜென்மத்தில் நடந்தது கூட ஞாபகம் இல்ல. என்ன போங்க. ஆமான்னு சொல்லுவேன். ஆமா, வாங்கினது. ஆமா, 4000 ரூபாய் எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். கேட்டார்ல? ஆமா கேட்டாரு. ஆமா ஆமா ஆமா, ஜெயிக்க போறோம். இந்த ஜென்மத்துல கட்டினா அடுத்த ஜென்மத்துல கட்டம் சொன்னேன். ஆமா ஆமா, சிரிச்சுக்கிட்டேன். ஆமா ஆமா. சாட்சி யாருன்னு கேட்டேன். நான் தானே இருந்தேன். பணத்தையும் கொடுத்துட்டேன். 4000 பணத்தை கொடுத்துட்டேன். சாட்சி கழுத்து போட்டாரு. முன் ஜென்மத்துல எதிர்நாட்டு மன்னர்களை போட்ட சண்டையில துரதிர்ஷ்டவசமா 3 பேர் செத்து போயிட்டோம். செத்தோம்னா அடினா அந்த அடி அடிச்சாங்க. இந்த தழும்பு கூட கிடக்க 4000. ஆமா ஆமா, மறுபடியும் பிறந்துட்டான். 4000. ஆமா, பெருமாள் ராஜு, ஹரியரன் தொர்ராஜு, நாரதர் காவலர் பலவாத்தியம். உண்மைதானே? போன ஜென்மத்துல 4000 வாங்கினது. 4000 வாங்கினது எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். அடுத்த ஜென்மத்துல கட்டுவோம் சொன்ன. இந்த ஜென்மத்துல. ஆமா, சாட்சி யாருன்னு கேட்டேன். போன ஜென்மத்துல 4000 கட்டினியா? இல்ல. ஏன் கட்டல? அதான் செத்துட்டோம்ல நம்ம. மறு ஜென்மத்துல பிறந்தியா? யாரா பிறந்த? நான் அரியரே, ஒரு தொர்ராஜன், நீங்க பெருமாள்ராஜ் இருக்குல்ல. இப்ப யாரா இருக்க? நீங்க நாரதர், நான் காவலர், நான் பலவாத்தியம். எல்லாம் உண்மைதானே? போன ஜென்மத்துல 4000 வாங்கின இல்ல? உண்மை. அடுத்த ஜென்மத்துல கட்டறோம் இல்ல? அந்த 4000 குடுறா. என்ன சொல்றாரு? போன ஜென்மத்துல வாங்கின இல்ல? ஆமா. மறு ஜென்மத்துல கட்டறோம் இல்ல? அந்த 4000 குடு. ஆமான்னு தானே சொல்லிட்டேன்ல. ஆமா. ஆமாண்ணா, நான் காசு எனக்குள்ள வரணும். எதுக்கு வரணும்? இதே உண்மைன்னு சொன்னா ஜெயிச்சதா அர்த்தம் இல்லையா? ஜெயிச்ச காசு 4000 வச்சுக்க, வாங்கின கடை 4000 கொடு. நான் எப்பயா வாங்கினேன்? அப்போ போய் தானே? இல்ல வாங்கினேன். வாங்கின இல்ல? வாங்கின பணத்தை கொடு.
என்னையா ஆமானாலும் காசு கேட்கறேன் இல்லைனாலும் காசு கேட்கறேன் என்னையா அது உண்மையா பொய்யா வாங்கினது உண்மையா பொய்யா இரியா நடுவர்கிட்டே கேட்போம்யா என்னையா என்ன பிள்ளையார் இப்படி கிறங்கி போயிருக்காரு? அது முருகன் முருகனா? அதானே பார்த்தேன். சொல்லிட்டு முண்டை அதனால காசு ஆமானாலும் கேட்கறாரு இல்லைனாலும் கேட்கறாரு. நீ ஏன் கவலைப்படுறிய? நான் உங்களுக்கு ஜெயிச்சு தாரேன். நான் தானே பஞ்சாயத்தாரு. அப்பா காசை கொடுக்காத 81 82 சரி சரி இந்தாங்க இதை பிடிக்க. இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 2000 இருக்கா? 500 ரூபா நோட்டில் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. நீங்கள் 2000 கட்டினீங்க, நாங்கள் 2000 கட்டினோம். நாங்கள் கட்டினது தான் இருக்கு. நீங்கள் கட்டினா அதை திருப்பி கொடுத்துட்டோம். அதை திருப்பி கொடுத்தோம்ல, அதில் 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? சாபாஷ். போட்டி வந்து 4000. நீங்கள் 2000, நாங்கள் 2000. திருப்பி 2000 உங்களை கொடுத்துட்டேன். அதில் 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? எத்தனை வட்டம் என்ன நாள் தாண்டா இருக்கு. சரி வாங்கிட்டீங்களா? ஆட்டோ காசு கொடுத்துட்டோமா? போயிட்டு வாங்க. கை 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 கை. ஹலோ 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 ஹலோ. மரியாதை ஜெயிச்சா சொல்லுங்க. இரியா மரியாதை ஜெயிச்சா சொல்லுங்க. என்ன கூட்டியாந்து அசிங்கப்படுத்துறியா? அவர் கையை வச்சு அடிக்க வராது. மீரதேவா கூட்டியாந்து அசிங்கப்படுத்துறியா? இப்போ பாரு அவரை புடி ஆளை புடி. சட்டையை பிடிச்சி நம்ம கோவம் வந்து நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் உங்களை ஜிபே பண்ணிக்கிறேன் படத்தை. போயிருங்க 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 போயிருங்க. ஆளை கொண்டாச்சு வாங்க. சாமியாரை அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா யார் ஊருக்குள்ள வந்து யாரை கை வைக்க? கற்பனை ஆளை கூட்டியா? நாம்பள இல்லை. ஐயோ பார்த்தே ஐயா என்ன பூ 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 பொண்டாட்டிக்கு கையில் வாங்கிட்டு போக கூடாது. அடிப்பாங்க. ஐயோ அது ஏன் பொண்டாட்டி இல்லை. அப்புறம் உங்க கூட சேர்ந்து நான் இது கூட சரி. இப்போ என்ன பஞ்சாயத்தை முடிக்கிறேன். 4000 பணத்தை கொடு. 4000 பணத்தை கொடு. கை வச்சதுக்கு எதுவும் காசு கழிச்சுக்கணுமா? இல்ல இல்ல 4000 வேணும். இதுல மொத்தம் 4000 இருக்கு. இருக்கு வை. 5 எண்ணுவேன். இதுல காசை வச்சிருவேன் 4000. சரியான ஆம்பளை உங்க அப்பா பிரம்மாவுக்கு நீங்க மாப்பிள்ளைனா டேய் மகனே மயன்னா இங்க வைக்கிற 4000 5 எண்ணுவேன். முடிஞ்சா எடுத்துட்டு போங்க பாப்போம். ஏன் வைக்காத? காசை தொட்டாருன்னா மணிக்கட்டோட கையை வெட்டுவேன். ஆமா அப்ப பாருங்க நான் பண்ணா பஞ்சாயத்தா எடுக்கையா? யார் ஊருக்குள்ள வந்து யாரு? 1 1.25 1.5 1.25 2 2.25 2.5 ஏய் அது இருங்க எண்ணிக்கை விட்டு போயிரு. 2.25 நீ எண்ணி நக்குனது போதும். அங்க பாரு என்ன இழிப்பு. கையை வெட்டணும்னு சொன்னதுக்கே ஜாமியார் ஓடி போயிட்டார் பத்தியா? அதுதான். ஆமா இங்க இருந்த காசு எங்க? சாபாஷ் அதான் ஆம்பளை சிங்கம். எடுத்துட்டா காசை? நம்ம ஜெயிச்சிட்டான். சரி என் பங்கு 500 கொடுங்க, நான் கிளம்புறேன். நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு 500 வேணும்? நம்ம 2 பேரும் செபிச்சோம்ல. ஏண்டா செமிச்சியா? வைக்காத வைக்காத காசை நான் வைப்பேன் வைப்பேன். அதான் காசை தூக்கிட்டு கரண்ட் பில் கட்டுற காசுடா லூசு போல. அழுவக்கூடாது. ஆம்பளை சிங்கம். கரண்ட் பில் கட்டுறது எவ்வளவு வச்சோம்? 4000. 5000 தர்றேன். நல்லா சிரிச்ச மாமா. 5000 தரேன். ஒரு கேள்வி எப்ப பதில் சொல்லணும். 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க. மேற்கொண்டு 1000 ரூபாய் தரேன். இப்போ அமைதி அமைதி.